கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தை தொட்டு அவர் இந்த அளவுக்கு நம்மை நடத்தி வருகிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசியும், மூன்றாவது போதர்களையும், பின்பு அற்புதங்களையும் ஏற்படுத்தினார். தேவன் பாருங்க உங்களை எப்படி வழி நடத்துகிறார். முதல்ல அப்போஸ்தலரை கொண்டு வராரு, அவங்களுக்குள்ள எப்படிலாம் நடக்கணும்னு. ரெண்டாவது தீர்க்கதரிசிகளை கொண்டு வராரு, மூன்றாவது போதகர்கள். இப்போ உங்கள் கையிலே வந்துட்டு முதல்ல என்ன நடந்துச்சு, அப்போஸ்தலர் இதெல்லாம் சொல்லுவாங்க, வாங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லி தான் அவங்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் எப்படி, என்ன, ஏன் அது எப்படி நடந்தார், என்ன செஞ்சார், இப்படிலாம் வகை வகையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. முதல்ல அப்போஸ்தலர் அனுப்பி கற்றுக் கொடுக்குறாரு, பிறகு தீர்க்கதரிசி அனுப்பி கற்றுக் கொடுக்குறாரு. மூன்றாவது பாருங்கள், இப்போ உங்கள் கையில் பைபிள் வந்தாலும் நீங்கள் படிக்க மாட்டீங்க, அப்படி இருந்துமே போதகரை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, நிறைய பேர் பைபிள் மட்டும்தான் கொண்டு வராங்க சபைக்கு, அதை எடுத்து திரும்ப படிக்கவே மாட்டாங்க, இல்லை வேறு வசனத்தை எடுத்து படிப்பாங்க. ஒன்றும் கிடையாது, தேவனுடைய வார்த்தையை அவங்க தியானிக்கிறதே கிடையாது. அப்படியாட்டு சரி, அவன் தியானிக்கலான்னு பரவாயில்ல, அதனால அந்த தேவன் ஒரு நேரமாட்டு ஞாயிற்றுக்கிழமை வான்னு சொல்லி போதகரை வைத்து அற்புதங்களை ஏற்படுத்துகிறார். இப்படி தான் தேவன் உங்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், தேவன் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு கைவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எந்த நேரம் எங்கேனாலும் அவனை திரும்பி வாங்கி, எந்த நேரத்தில் எந்த திசை தேர்ணும் அந்த நேரத்திலலாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து இப்படி உங்களை மின்னும் கவனிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. இந்த அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போங்க, நம் தேவன் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன். அவர் இப்படித்தான் உங்களை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். துணை செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிருபை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார். எல்லாரையும் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் வழி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.